அது அவர் நல்ல படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு ட்ரெய்லர்னு சொன்னார். நாங்கள் வந்து அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இந்த கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு ப்ரீமியர் ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அவர் வந்து அதை சொன்னார் எங்ககிட்ட. நான் இது பார்த்தேன், இந்த மாதிரி நல்ல படத்துக்கு ஆல்ரெடி நல்ல டாக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா எங்களுக்கு ரொம்ப அது நல்ல பாசிட்டிவாக நல்லா சொல்லுங்க சார். எல்லா வழியும் ஒன்றா பார்க்கணும். மாட்டுக்கறி ஆட்டுக்கறிலாம் சாப்பிட வேணாம்னு இருக்கீங்க. இல்லை, கறி சாப்பிட்றது அதுக்குள்ளே போல. இது வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு பிராணியை வளர்க்கிறோம். 2 செக்ஷன் இருப்பாங்க. இன்னைக்கு டீசர் அதை தான் வலியுறுத்தும். ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஃபிலிம்ஸ். அதில் வந்து இருக்கும் உயிர் அந்த நாயில் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தில் எஸ் இருந்தால் நம்ம ஒரு ரெண்டுமே இதில் இருக்கும். நாங்கள் எஸ்ஸோட பார்ட்லேருந்து இந்த கதையை சொல்லியிருக்கோம். அரசியலாக இது பண்ணிட வேண்டாம் ஜென்ரலாக. ஏன்னா அதில் ஒரு டைலாக் கூட எங்களுக்கு மீட் பண்ணிட்டோம். ஜென்ரலாக பேசின அந்த டைலாக் கூட அவங்க சென்சார் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், ஏன் நீங்கள் வந்து ஒன்ஸ் அதில் ஒரு டைலாக் இருந்தது, அதை அவங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க. அதனால் இதான் மெசேஜ் தான். நான் சொல்கிறது குயல்ட்டி. அந்த கேரக்டர் தான் வலுவான கேரக்டர். அவங்க தான் அவங்க சிங்கிள் மதராக இருந்து கிராமத்தில் நிறைய பெண்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேரக்டரோட ஒரு போர்ட்ரேலாக அது இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். கதையோட ஆணி வேற அந்த கேரக்டர் சுற்றி தான் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பிளே நடந்துகிட்டே இருக்கும். அவங்க ஸ்டபனாக இருப்பாங்க. மலையிலேருந்து ஒரு மாமா இறங்கி வந்துட்டார், அவரோட தம்பி இறங்கி வந்துட்டார். ஆனால் அவங்க அங்கே தான் இருக்காங்கன்றப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏற்று நிற்கிறாங்க. அவ்வளோ வருஷமாக போராடுறாங்கல்ல, அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்குது படத்தில். ஸோ அதை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து ஒரு இடத்துல பிளாஸ்ட் பண்ணி தெரியல. படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, 2 பேருமே சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோட அம்மா யானையை கொள்ளணும்னு ஹீரோ நாயை காது கொள்ளணும்னு சார். யானையை கொள்ளலை, யானையை பயமுறுத்துறது தான். இப்போ நான் கோயம்புத்தூர் தான், அங்கே நிறைய இந்த இஷ்யூஸ் நடக்கிறப்ப என்னன்னா பட்டாசு கொளுத்தி போடுவாங்க. அது யானை மேலே போய் படாது, ஆக்சுவலி தள்ளி போடும். அதான் சண்முகன் சொல்லியிருப்பார், யானை மேலேயே அது பட்டிருந்தா அப்படின்றதான். அதனால தான் அந்த வைல்ட் லைஃப்லேயே ஒரு பாதுகாப்பு சட்டம் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த 1 டெசிபல் மேலே வெயிட்டேஜ் இருக்கிற எதையும் போடக்கூடாது. ஆனால் யானை போகாது பட்டாசு, அதுதான் பிரச்சனை. அதை விட சவுண்டாக ஏதோ ஒன்று வைக்கணும். அதனால தான் இந்த வேலிகள்லாம் வர ஆரம்பிச்சு. பட்டாசை ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி வேலி கொண்டு வந்தாங்க. வேலியில் அடிபட்டு தான் நிறைய யானை சாப்பிடுது. ஆமா ஆமா, அவருக்கு நாய் மேட்டர்ல வைரல் ஆச்சு. ஒருவேளை அவ்வளோ வச்சுதான் இதை எடுத்துக்கலாம். தகவல் தெரியல, நான் பார்க்கல. அவருக்கு இது உணர்ற மாதிரி இல்ல. இது வந்து கேரளால ஒரு 2012 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். அந்த சம்பவம் இன்னும் கோர்ட்ல இருக்கிறதுனால அந்த கதையை எண்டில் டெய்லில் போட முடியல. அதனால இன்ஸ்பயர்ட் பை 2 இன்சிடென்ட்ஸ் போட்டோம். நீங்கள் ஜென்ரலாக போய் செக் பண்ணிங்கன்னு தெரியும். ஸ்டேட் ஆஃப் கில்லிங் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்த டைமில் நடந்த ஒரு நாட்டு. அதை நம்ம எடுத்து இப்போ இருக்கிற கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு ஹீரோ டாக் லவ் எமோஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதை அப்படி கொண்டு வந்ததுதான். நிறைய சம்பவங்கள் வந்து உண்மையாக இருக்கிற சம்பவங்களோட தொகுப்பு தான் கம்ப்ளீட் ஸ்க்ரீன் பிளே. ஆமா, இது இல்ல போர்னு இல்ல, இது ராஜராஜ சோழன் காலத்துல இல்ல போர் நாய் வந்து போர் படையாவே வச்சிருந்தாங்க. அப்ப இந்த பிரீட் அதுல இருந்தது, ஒரு நாட்டு நாய்க்கான பிரீடா இருந்தது. இப்ப நீங்க ஜென்ரலா கோன அரசுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அலங்குன நாய் தான் ஃபிக்ஸேஷன். இல்ல அது அவங்க இல்லீகலா தான் யூஸ் பண்றாங்க. அதான் அரஸ்டே பண்றாரு, போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு, வார்ன் பண்றாரு. தெரியாம தான் அவங்களோட பாதுகாப்பு தான் வச்சிருக்காங்க. அவங்க போய் வாங்க முடியாது, மார்க்கெட்ல இருந்து ப்ராப்பரான இதெல்லாம் வாங்க முடியாது. அவங்கள தயார் பண்ணி வச்சுக்கிற ஒரு விஷயம் தான். போலீஸும் அதுக்கு வார்ன் கொடுப்பாங்க, ஃபாரஸ்ட்டும் அதுக்கு எகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க அந்த கதையில. இன்னொரு தடவை விட மாட்டேன் சார் ஃபாரஸ்ட்காரர் சொல்லுவாரு. அப்புறம் அந்த சீன் மாறணும், கதையோட மூட் மாறுறப்ப அந்த கேரக்டர் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் சரி ஓகேன்னு விடுவாங்க, வான் பண்ணி தான் விடுவாங்க. இப்போ இவங்க உயிரை காப்பாற்றிக்கிறப்போ அதை யூஸ் பண்ணுவாங்க. பேன் பண்ணியிருக்குதான். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையும் எல்லாமே பேன் தான் வெட்டிக்கிறாங்க. இப்போ இருக்கிற சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிச்சுட்டாங்க. ஒரு கேட்டகரி இந்த ஜாதி, இன்னொரு கேட்டகரி அந்த ஜாதி. ஒரு 1 இயரும் உள்ள இறங்கிட்டீங்க. நீங்கள் சினிமா எடுத்தீங்களா இல்லை நீங்களும் கேஸ்ட் வைஸ் கிளம்பிட்டீங்களா? நான் சினிமாவா நான் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்காகவும் தானே எடுக்கிறோம். இந்த படம் எப்படி எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி தான் நான் படம் எடுத்துக்கிறேன். இது ஒரு தரப்பை ரெப்ரசென்ட் பண்ணி, பட் எல்லா சைடோட கதையும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு நல்ல படமாக மக்கள் எல்லாருமே வந்து அது
தவறா யாரையும் குறிப்பிட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எல்லாருமே என்டர்டெயின் ஆகிற மாதிரி, எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கண்டிப்பா நடக்கும். அடுத்த படத்துக்கு அவர் கேட்டிருக்காங்க. இல்ல யாரோ ஒருத்தவங்க நீ சொல்லுங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல நாங்க வந்து அவர்கிட்ட நாங்க ட்ரெய்லர்லாம் காமிச்சோம். அவருக்கு பிடிச்சிருந்த ட்ரெய்லர். நாங்க அப்போ சொல்றப்பவே வந்து நீங்க பெருமைப்படுற மாதிரி இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சோம். கண்டிப்பா அவருக்கு ஒரு டைம் கிடைச்சு, அவருக்கு எப்ப ஃப்ரீயா இருக்காரோ நாங்க அவரோட டைம்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா போட்டு காமிச்சோம். இல்ல ஆக்சுவலி அது வந்து என்னன்னா அது ஒரு புனைவா தான் வச்சிருக்கிறோம். அப்படி ஒன்றும் எல்லாம் ஊர்ல இல்ல, புனைவா வச்சிருக்கிறோம். வேற ஒரு நேம்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் மீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கு கேரளா. அவங்களோட பேர் வச்சா மாட்டிப்போம் பிரைவேட்டா. ஸோ அதனால ஜென்ரலிக்கா ஒரு நேம் வச்சிருக்கோம். குவாலிட்டி ஆஃப் டாக்ஸ் கதை கிரியேட் ஆகிறப்ப அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோதான். அந்த சவுண்ட்ல அது சவுண்ட்ல தான் காட்டியிருக்கோம், விஷுவலாக காட்டிருக்கோம். திரும்பி காட்டுக்குள்ளே படம் எடுத்துருக்கீங்க. இல்லை இது கதையை எழுதுறப்பே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சார். கதை தான் 80% காட்டுக்குள்ளே தான் இருக்கும். காடுகளை தேடி அலைஞ்சு லிங்க் அவுட் பண்ணி அதை பிடிச்சி பண்ணோம். ரொம்ப டஃப் தான். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகணும். மெயினாக ஜீப் தான் மெயின் போர்ட்டல். இது ஜீப்பில் தான் போக முடியும். அப்புறம் ஒரு இடத்துல நடந்து போகணும். ஹில் ஸ்டாப்ஸ் எதுவுமே வந்து ரோட்ஸ் கிடையாது. ஸோ அது எல்லாத்துக்குமே நடந்து போகணும். டைம் ரொம்ப நிறைவாக இருந்தது. ஒரு கம்மி டைமில் அவுட்புட் அச்சீவ் பண்ணுற வேண்டிய சூழலும் இருந்தது. சில குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து அதை ஒர்க் பண்ணி தான் இது கொண்டு வந்துருக்கு இந்த அவுட்புட். ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்ற மாதிரி நடிப்பாங்க, கதையை மாற்றிப்பாங்க. இப்போ இவரும் பெரிய இடத்துல இருந்து வராது. இவரு உங்க ஸ்டோரிக்கு எப்படி ஒர்க் பண்ணாரா, இல்ல அவருக்கு ஏற்ற மாதிரி வசதியா இந்த சீன் இப்படி மாத்துங்கன்னு சொன்னாரா, இந்த சினிமால ஜெயிக்கணும் இல்ல சார் அப்படி சொல்ல. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, இந்த கதையை நான் பிச் பண்றப்ப படத்துல முதல்ல ஹீரோயினே கிடையாதுங்க. இதை ஒத்துக்கிறதா தான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு ஆரம்பிச்சேன். எனக்கு அது அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஐடியாவும் இல்லை சார் நீங்க கதை சொல்லுங்க நான் கேட்கறேன்னு ஃபுல் கதை கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஷன் வரப்போ கூட அவங்க ரொம்ப இதா இருந்தாரு. ஹீரோயின்லாம் வேணாம் சார், அதான் இது கரெக்டா இருக்கு, இது அப்படியே ஷூட் பண்ணலாம் சார்னு சொல்லி தான் இறங்குறாரு. கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லல, சஜஷன்ஸ் இருக்கும். அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சஜஷன்ஸ். அதுல எது சரியா இருக்கோ எடுத்துப்பேன். சரியா இல்லை அது யார் சொன்னாலும், டீம்ல யார் சொன்னாலும் எடுத்துக்கிற ஆள் தான். சரியா இல்லைன்னா ஓகே, அதை வந்து நான் இல்லைன்னு சொல்றேன். அந்த பேஸ் நல்ல டைட்டில். தாத்தா என்ன சொன்னாரு கேட்ட உடனே? அவர் வந்து தமிழ் பேரான்னு கேட்டாரு. தமிழ் பேருன்னு சொன்ன உடனே ஒரு ஓகே அப்படின்ட்டு. தமிழ் பேர் தான் வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்டாரு. ஆமா அவருக்கு தெரியும்ல அலங்குன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். சார் டேரக்டர் சார், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு நாயெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு ஒரு அழிச்சு வராங்க. இப்போ இடையில கூட நீதிமன்றத்தில் ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நாய் இந்த குழந்தைங்களை கடிக்கிறதுனால இனிமேல் எந்த குழந்தைங்களும் யாரையும் கடிச்சா அதுக்கு யார் சோறு போடுறாங்களோ வளர்க்குறாங்களோ அவங்களாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியே போகிற பார்த்தா இன்னொரு 5-6 வருஷத்துக்கு நாட்டு நாய் இருக்காது. நீங்கள் நாட்டு நாயை வச்சு தான் படம் எடுத்துக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இதில் என்னென்னா நம்ம ரொம்ப அரசியலில் சில விஷயங்கள் பேச முடியாது, கதைக்கு அது வெளியில் இருந்தது. ஜென்ரலாக என்னென்னா நம்ம விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று இருக்கணும். என்னன்னா இந்த அனிமலுக்கான பாதுகாப்பும் அதில் இல்லை. அது ஒரு ஆட் ஆன் பண்ணும். ஒரு நாய்க்கு ஒரு 7 ரூபாய்க்கு ஒரு ஊசி போட்டால் அந்த நாய் வந்து இந்த ரேபிஸ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராது. பேசிக்காக ஆரம்பிக்கிறப்பவே நமக்கெல்லாம் எப்படி ஒரு ப்ரீட் கார்டு இருக்கோ, நமக்கு ஆதார் மாதிரி ஒரு கார்டு இருக்கோ, அந்த மாதிரி கவுண்ட் டவுன் பண்ணி அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா நிறைய அமைப்புகள் இங்கே இருக்குது. கவர்மெண்ட்டும் இவங்களும் கரெக்டாக கை கோத்துட்டாங்கன்னா இது ஈஸியாக கம்மியாயிடும். ஏன்னா அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக நடந்துடும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் அதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாய்க்கு கப் போட்டு தான் கூப்பிட்டு வரணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஏன்னா அனிமல் வந்து இப்போ இருக்கிற அனிமல்ஸ்லேயே மெயினாக நாய் தான் நம்மளோட ரொம்ப அசோசியேட் ஆகுது சமூகத்தில். நம்ம அதை அவாய்டே பண்ண முடியாது. அது சங்கிலியோட முக்கியமான பங்குல இருக்கு. நீங்கள் அதை கொண்டுட்டே வந்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஒன்று உருவாகும். அது என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதனால எல்லாமே சேர்ந்து தான் இது வாழ்ந்தோம். வழியே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா விலங்குகள் நாய்கள் வளர்க்குறது, பறவைகள் வளர்க்குறதுலாம் நம்ம வீடுகளில் குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ அதை மாதிரி நாய் வளர்த்தா கூட நீங்கள் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கணும். ஆமாம். இன்னும் பல விடங்களை கேட்டால் வீட்டில் தாயை வச்சுக்க இடம் இல்லை, எங்கடா நாய் வச்சுக்கன்னு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னும் இந்த விலங்குகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் இதை சொல்ல வரோம். நீங்கள் ஒரு ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம் வாங்கி வளர்க்குறாங்க நிறைய பேர். கண்ட்ரி ப்ரீட்ஸில் நிறைய நல்ல நல்ல ப்ரீட்ஸ் இருக்குது. அதில் நம்ம போர்ட்ரேல் பண்ணலாம், ஸ்டேஜ் எடுத்து வளர்த்தலாம். ஸோ அதெல்லாம் இதில் முக்கியத்துவம் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. கேரக்டர் அதுதான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அந்த நாய்க்காக தான் அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கடைசி வரைக்கும் போராடிருப்பார். பிரச்சனை ஆரம்பித்த கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட் வந்து இந்த டாக் தான்.
அது கடைசி வரைக்கும் விடாம போயிருப்பாரு. நம்ம காலிடான்னு சொல்றது வந்து எமோஷன் ஒரு மனுஷனுக்கு வரணும். அது எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கும். படம் சொன்ன மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு. ஓகே சார். பாத்தீங்கன்னா வீடியோல பார்த்து குழந்தைய படிச்சது இந்த மாதிரி விடப்பட்ட நாய்களை என்னதான் பண்றாங்க. அதான் சார் நாய்கள் இல்ல அதான் சார் அந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா சரியாயிடும். அதுக்கான முயற்சிகள் தான் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா போயிட்டு இருக்கு. ஓகே சார். எல்லாருமே அதையே அப்படிதான். செல்ஃபி டிவி பிரகாஷ்குமார் கூட அண்ணனை சைன் ஹீரோ மாதிரி கொண்டு வந்தீங்க. இந்த படத்துல சோலோ ஆக்கிட்டீங்க. அடுத்த படம் எப்படி சோலோ தானே? இதுக்கு அடுத்து கதை கேட்டுட்டு இருக்கிறோம். கதை தான் நம்மளுக்கு முடிவு இல்ல நீங்களும் இன்னொரு ஹீரோவா இறங்குற பிளான் சார் போதும் சார். தேங்க்யூ. சொல்லுங்க.